ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை! இன்னைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே மனசு நிறைய ஓடிக்கிட்டு இருக்குது. நம்ம இங்கே இருக்கலாமா, எங்கேயாவது போயிடலாமா, நம்ம இந்த தொழிலை செய்யலாமா, செய்ய வேண்டாமா, நம்ம இந்த வேலைக்கு போகணுமா, போக வேண்டாமா. ஐயோ, இந்த வேலைக்கு போகிற நினச்சிட்டாலே ஒரு பெரிய போராட்டம்னு சொல்லி நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோட பேசுகிறாருங்க. ஏமா, நீ பார்க்கிற வேலையை விட்டு எங்கேயும் ஓட வேண்டாம், நீ இருக்கிற ஊரை விட்டு எங்கேயும் ஓட வேண்டாம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. அந்த தேசம் என்ன? அழகாக சொல்லப்பட்ட தேசத்திலே பெரிய பஞ்சம் உண்டாயிற்று. ட்ரை லேண்ட், வாய்ப்பே இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, மூடிச்சு, எல்லாம் இழுத்து மூடியாச்சு. அப்படிப்பட்ட ஒரு தேசத்துல இருந்து நிறைய பேர் காலையில் அப்படியே ஈசாக்கு பார்க்குறான். அப்படியே கண்ணை எடுத்து ஈசாக்கு பார்க்கும்போது நிறைய பேர், எப்பா டடா பாய் பா, எங்கே போகிறீங்க? ஈஜிப்டுக்கு போகிறோம். இங்கே தான் ஒன்றும் இல்லையே, முடிஞ்சு போச்சே, இனிமேங்கிறது என்ன பண்ண போகிறோம்? நாங்கள் ஈஜிப்ட் போகிறோம் போயிட்டு இருக்காங்க. மைக்ரேட் ஆகி போயிட்டே இருக்கிறாங்க. இவன் மனம் நொந்து போய் நம்மளும் போகலாமா, பேக் பண்ணலாமா, வீட்டில் சொல்லிடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க நேரம் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. நம்பிக்கையற்ற தேசத்தில், ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற அந்த தேசத்தில், எல்லாமே நின்று போச்சுன்னு சொல்கிற அந்த தேசத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. பிரைஸ் தி லார்ட். நீ வாழ்க்கையில் சில காரியம் நின்று போயிட்டா, இவ்வளோதான் இன்னும் ஓடாதுன்னு சொல்கிறீங்களா? அதிலே அப்போல் பண்ணுங்க, அதிலே ஸ்டாண்ட் பண்ணுங்க. எதை செய்ய முடியலன்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. கர்த்தர் சொல்ற, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு. ரெண்டாவது தேசத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த மக்கள் சாதாரண மக்கள் இல்லை, பொறாமை பிடிச்ச மக்கள். உங்கள் வீட்டு எங்கள் வீட்டு பொறாமை இல்லை, பயங்கரமான பொறாமை. ஈசாக்கு கஷ்டம் ஆசீர்வதித்த உடனே தயவுசெய்து எங்கள் விட்டு போயிரு, எங்கள் ஊரில் வந்து அந்த படங்கு ஒன்றும் இல்லாத தேசத்தில் இவன் துறவு வெட்டி கஷ்டப்பட்டு தண்ணி எடுத்து விதைச்சி 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கான். அவங்க சொல்கிறான், எங்களை விட்டு பெரிய பேர், நீ பெரிய மனுஷன் ஆகிட்ட அப்படின்றாங்க. ஸோ பொறாமை நிறைந்த இந்த மக்கள், குற்றம் சாட்டுகிற மக்கள், வாக்குவாதம் பண்ணுகிற மக்கள், அவனுடைய முன்னேற்றத்தை விரும்பாத மக்கள் இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. ஒருவேளை உன் சூழ்நிலை கூட தேவையில்லாத சண்டைகள் வருது, பிரச்சனைகள் வருது, வாக்குவாதம் வருது. உன்னை அறியாமல் உன்னை பார்த்து, இதை எங்கே வாங்கினீங்க, எப்போ வாங்கினீங்க, இவளுக்கு எப்படி இந்த பணம் வந்துச்சு அப்படின்னா கேட்குறாங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தேசத்தான் இருக்க வேண்டும். உன்னை குற்றப்படுத்துகிற எந்த நாவையும் நீ எழும்பி குற்றப்படுத்துவாய். பிரைஸ் தி லார்ட். உன்னோடு விரோதமாக இருக்கிற யாவரும் வெற்றி லட்சியம் அடைவார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. தைரியமாக ஃபேஸ் பண்ண. எனக்கு ஒரு கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிற நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? பிரைஸ் தி லார்ட். சில நேரங்களில் கர்த்தர் நம்மளை பார்வோனுக்கு முன்னாடி கொண்டு போகிறாரு. பார்வோன் கிண்டல் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கான். யெகோவா ஒரு தேவன், அவருக்கு ஒரு ஆளுங்க, நீங்களாம் வந்துட்டீங்க போட. ஆண்டவர் சொல்ல, போய் காமிடா மூஞ்ச. மோசே, நான் யாருன்றதை வெளிப்படுத்த, நீ போய் காமி. பார்த்து 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 பேசி 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 கடைசியில் வாயை நான் அடைக்க போகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு அற்புதம் நடந்தது. அதை போல் உங்கள் வாழ்க்கையிலும் கூட உங்களுக்கு எதிராக இருக்கிற மக்கள், உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற மக்களை நீங்கள் ஏன் பார்த்து, நீங்கள் சிங்கமாக இருக்கணும். நான் அப்படித்தான், அம்மா நீ சொல்லுகிறபடி தான் என்னை நின்று பாருங்கள். பிசாசு எதிர்த்துங்க, அப்பொழுது அவங்களை விட்டு ஓடி போவான். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஓட வேண்டாம், கர்த்தர் உங்களை நீக்க பண்ணியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கம்பீரமான இல்லைங்க. பிரைஸ் தி லார்ட். நாள் ஒன்று வரும், யோசேப்பை குற்றப்படுத்தின மக்கள், பொறாமைப்பட்ட மக்கள், யோசேப்புன்னு கூட அறியாமல் போய் டொப்பக்குன்னு காலில் விடுறாங்க. அதுக்கு 4-5 நாள் கழிச்சு தான் தெரியுது அவன் தான் யோசேப்பு. ஐயோ, இது முதலே தெரிஞ்சவன் காலில் விழுந்திருக்க மாட்டோமே அப்படின்னு நினைச்சிருக்கலாம். நாட்கள் வருக அருமையானவர்களே. இந்த தேசத்தில் வாசம் பண்ணு. நம்பிக்கையற்ற உன்னை கேவலப்படுத்துகிற உன்னை, அவமானப்படுத்துகிற உன்னை, பலவிதமாய் பேசுகிற உன்னை இந்த தேசத்தில் வாசம் பண்ணு. அந்த தேசத்தில் தான் 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த தேசத்தில் தான் ரேகபோத் உண்டாயிற்று. இன்றைக்கு நான் சொல்கிறேன், உனக்காக ரேகபோத் காத்திருக்கிறது.
நீ பலுகி பெருகும்படி கர்த்தர் ஒரு ரேகபோத்தை ஆயத்தமாக்கி ரெடியாக வைத்திருக்கிறார். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. கர்த்தனை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். God bless you. Have a wonderful life. Amen.